இருக்கேன். நாங்கள் போன வருஷமும் வந்தோம் கேப்டனை பார்க்குறதுக்கு. இந்த வருஷமும் தொடர்ந்து நாங்கள் வருவோம். கேப்டன் ஐயா வந்து கே பாலச்சந்தர் சாருடைய படத்தில் ஒரே ஒரு படம், ஒரு பாட்டுக்காக வந்தார், மனதில் உறுதி வேண்டும் படத்துக்காக. அதுக்கப்புறம் பாட்டு ஒரே நாளில் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதை முடிச்சுட்டு போகும்போது கேபி சார்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, சார் எனக்கு ஒரு படம் ஹீரோவை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து எஸ்பிபி சார், எம்எஸ் விஸ்வநாதன், எப்படி மற்றவங்க கவிஞர் கண்ணதாசன்லாம் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த உலகம் அழிகிற வரைக்கும் கேப்டன் தொடர்ந்து மக்கள் மனசுலையும் எங்கள் மனசுலையும் இருப்பாருங்கிறது நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் சார் அவருடைய ஃபாலோவர்ஸ் நாங்கள். கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். போன வருடமும் அந்த கூட்டத்திலேயே தான் கூட வரணும்னு சொல்லி கூடவே வந்து இங்கே இருந்து அவருடைய கேப்டனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லோரும் பெற்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு துறையிலையும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் கேப்டன் சார் பார்த்தோம்னா அவர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கார் அப்படின்னு ரெக்கார்ட்ஸில் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இப்போ இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது. அவர் எல்லாருக்கும் இங்கே இருந்து கொண்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க துறையில் எல்லா விதத்திலையும் நேர்மையாக சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் என்று இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்வார். கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக நாங்களும் அவரிருந்து ஆசிகள் பெற்றுள்ளோம்.